ஈரான் போராட்டங்களில் 16,500 பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சிகர அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. ஆரம்பத்தில் பொருளாதார பிரச்சினைகளுக்காக தொடங்கி இறுதியில் ஈரானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர கோரி பல வாரங்களாக ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தது. ஈரான் பாதுகாப்பு படைகள் போராட்டக்காரர்களை ஒடுக்கியபோது நிகழ்ந்த வன்முறையில் 16,500 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 3,30,000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தி சண்டே டைம்ஸ் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. ஈரானில் கொடிய போராட்டங்களை தூண்டுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது ஈரான் மத தலைவர் கமேனி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானில் பொருளாதார பிரச்சினைகளால் அந்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினர் நடத்திய ஒடுக்குமுறையில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்புகள் மற்றும் ஈரானிய தேசத்திற்கு எதிராக டிரம்ப் கூறிய அவதூறு ஆகியவற்றிற்காக அவரை குற்றவாளி என ஈரான் கருதுவதாக கமேனி காட்டம் தெரிவித்தார். மேலும் டிரம்ப் தேச துரோகிகளை ஊக்குவித்ததாகவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களுக்கு உதவியதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் கமேனி தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.